அம்மா தான் தமிழ்நாட்டிலேயே பெண்களுக்கு வந்து நல்ல திட்டங்கள்லாம் நிறைவேற்றினவங்க அம்மா தான். நிறைய திட்டங்களை அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த திட்டங்களை சொல்லலாம். அந்த திட்டங்கள் எல்லாத்தையுமே இவங்க வந்து நிறுத்திட்டாங்க. 1000 ரூபாய் கொடுத்தது கூட எப்போ கொடுத்தாங்க? எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் வந்து தொடர்ந்து வலியுறுத்தினார். இப்போ 2வது கட்டமாக விரிவாக்கம் பண்ணுறேன்னு சொல்லி தான் மேம் இந்த ப்ரோக்ராம் நடத்தியிருக்காங்க. அதாவது இது வந்து விரிவாக்கம் எவ்வளோ பேருக்கு பண்ணியிருக்கிறாங்க? 17 லட்சம் பேருக்கு. 17 லட்சம் பேருக்கு விரிவாக்கம். குடும்பத் தலைவிகள் தமிழ்நாட்டில் இந்த 17 லட்சம் பேர் தான் விடுபட்டு போயிருக்காங்களா? மகளிர் உரிமை தொகை இன்னும் உயரும்னு வேற சொல்லியிருக்காரு மேம். அவர் எப்படி கொடுக்க போறாருன்னு தெரியாது நமக்கு. தேர்தல் வருதுன்றதுனால இப்படி ஒரு வாக்குறுதிகளை சொல்லி 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 ஏற்கனவே நிதியே இல்லைன்னு நிதியமைச்சர் சொன்னார். பழைய நிதியமைச்சர் எந்த இலவச திட்டங்களுக்கு கொடுக்கறதுக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தில் பணமே இல்லை அப்படின்னு சொன்னவர் நிதியமைச்சர். இப்போ 2000 ரூபா வரக்கூடிய மின்சார கட்டணம் 10,000 ரூபா வருது. 10,000 ரூபா இருக்கிற மின்சார கட்டணம் 30,000 ரூபா வருது. நீங்கள் கொடுக்குற பணம் ஒரு சாதாரணமான ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிக்கு இந்த பணம் எப்படி போதுமானது? நீங்கள் 1000 ரூபாயை கொடுத்துட்டு 15,000 ரூபாய்க்கு உங்களுக்கு செலவு வச்சுருக்கீங்க. என்ன சாதனை இவங்க பண்ணியிருக்கிறாங்கன்னா, அம்மாவுடைய திட்டங்கள் எல்லாம் எடுத்துட்டு அந்த திட்டங்களுக்கே புது பெயர் சூட்டி இவங்க திட்டங்கள் அறிவிச்சிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவுதான். வேறு ஒன்றும் புதுசாக எதுவுமே இவங்க எதுவும் செய்யலை. புதுசாக எந்த திட்டமும் வரல. இவங்க பேர் தான் புதுசு புதுசாக இருக்குது. எல்லாத்துக்குமே ஓங்கி குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க இந்த பாலியல் பலாத்காரத்துக்கு மட்டுமே யாருமே வாயை திறக்கலையே. எப்படி அது? திமுக கூட்டத்துக்கு கனிமொழிக்கு பாதுகாப்பு கொடுக்க வந்தவர் பெண் காவலருடைய இடுப்பை கிள்ளியிருக்காரு ஒரு திமுகவை சேர்ந்தவர். பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்க முடியும் இந்த ஆட்சியில்? மாணவர்கள் மத்தியிலையும் இளைஞர்கள் மத்தியிலையும் இந்த போதை பழக்கம்ன்றது வந்து ரொம்ப அதிக அளவில் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லலாம். வந்து கல்வின்றதே அறிவு தான். அறிவை போதிக்கக்கூடிய இடத்துல போதையை போதிக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஆட்சி இருக்குன்னா எந்த அளவுக்கு? இதை ஆரம்பத்தில் அண்ணன் எடப்பாடியார் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தார். பள்ளி பிள்ளைகளை சீரழிக்கக்கூடிய போதை. தெரிஞ்சு இதெல்லாம் பண்றாங்களா இல்லை வந்துட்டு நடவடிக்கை எடுக்க முடியாத சூழல்ல வந்து தள்ளப்படுதா? நடவடிக்கை எடுக்க முடியாத சூழல் எப்படிமா சொல்ல முடியும்? எங்கெங்க என்னென்ன நடக்குதுன்றது ஒரு அரசாங்கத்துக்கு தெரியாம எப்படி இருக்கும்? அதான் முதலிடம் முதலிடம் முதலிடம்னு சொல்றீங்க. முதலிடம் தான். பாலியல் பலாத்காரத்தில் முதலிடம், கஞ்சாவில் முதலிடம், கொலையில் முதலிடம், கொள்ளையில் முதலிடம், திருட்டில் முதலிடம். அதில் தான் முதலிடத்தில் தமிழ்நாடு இருக்கு. நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுக முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி அவர்கள். வணக்கம் மேம். முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் வந்து வெல்வோம் தமிழ் பெண்கள்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணுறாங்க. உண்மையாகவே பெண்கள் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களா? சந்தோஷமாக இருக்க மாதிரி தானே இதை எடுத்துக்கணும். நம்ம எப்படி எடுத்துக்கிறது இதை? அது அவர் வந்து இது வந்து முழுக்க முழுக்க ஒரு விளம்பரத்துக்காகவும் வரப்போகிற 2026 தேர்தலை மையமாக வச்சு அதன் மூலமும் பெண்கள்கிட்ட வந்து ஒரு தனக்குன்னு ஒரு செல்வாக்கை தேடிக்கிறதுக்காகவும் இப்படி ஒரு போலியான விழாக்களை வந்து நடத்திட்டுருக்குறாங்க. ஏற்கனவே கல்வித்துறையில் நடத்துகிறாங்க. இப்போ பெண்கள் சம்மந்தப்பட்டதில் நடத்துகிறாங்க. பெண்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கன்னு எப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. பெண்கள் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? இப்போ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய தலைப்பின்படி பார்த்தா அம்மா தான் தமிழ்நாட்டிலேயே பெண்களுக்கு வந்து நல்ல திட்டங்கள்லாம் நிறைவேற்றினவங்க அம்மா தான். நிறைய திட்டங்களை அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த திட்டங்களை சொல்லலாம். அந்த திட்டங்கள் எல்லாத்தையுமே இவங்க வந்து நிறுத்திட்டாங்க. இது பெண்கள் பயன்பெறக்கூடிய திட்டம். நான் ஏற்கனவே கூட சொல்லியிருந்தேன். அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தில் அது பெண்களை பாதிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு பெண்களும் தைரியமாக வாழ முடியும் தமிழ்நாட்டில் அப்படின்ற ஒரு நிலையை உருவாக்கினவங்க புரட்சி தலைவி அம்மா தான்.
அதுக்கு ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அம்மா அவர்கள் வந்து ஒரு சிங்கிள் மதர் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் கணவனால் கைவிடப்பட்டவங்க, இல்லை வாழ்க்கையில் சில நேரத்தில் வந்து அவங்களால வந்து சரியான முறையில் வாழ்க்கை அமையாதவங்க, இவங்கெல்லாம் இருக்கும்பொழுது தன்னுடைய குழந்தைகளை தாய்மார்கள் தான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி வளர்த்துட்டு இருக்கும் பொழுது அந்த தாய்மார்கள் வந்து தன்னுடைய குழந்தையை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்க்கும் பொழுதும், சில சான்றிதழ்கள் வாங்கும் பொழுது முதல்ல தகப்பன் பெயரை தான் கேட்குறாங்க. அப்படி தகப்பன் பெயரை கேட்கும் பொழுது அந்த தகப்பன் பெயரை சொல்கிறதுக்கு கூட அந்த பெண்கள் தான் பட்ட கொடுமைகளை மனசில் நினச்சி சொல்கிறதில்லை. அவங்க சொல்லாததுனால ரொம்ப சங்கடப்படக்கூடிய சூழ்நிலை. அதனால் அம்மா என்ன பண்ணாங்க, இதெல்லாம் நிறைய பேர் வந்து அம்மாவுக்கு மனு கொடுத்து அவங்க வாழ்க்கையில் நீங்கள் தான் ஒளியேற்றி வைக்கணும் அப்படின்னு அம்மா கிட்ட வந்து கேட்டுக்கிட்டதுக்கு காரணத்தினால அம்மா யோசித்து அவங்களுடைய சிந்தனையிலேயே அவங்களே சிந்தித்து ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அது தன்னுடைய சிங்கிள் மதராக வாழக்கூடியவங்க தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு போய் பள்ளியில் சேர்க்கும்போது நீங்கள் கவலைப்படாதீங்க, தாயின் பெயரையும் இன்ஷியலாக போட்டுக்கிடலாம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய, இதுவரைக்கும் யாருமே செய்யாததை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அப்படி ஒரு இதை கொண்டு வந்தாங்க. பெண்களுக்கு அப்போ தான் ஒரு தைரியம் வந்தது, துணிச்சல் வந்தது. ஆக நம்ம இனிமேல் எதுக்குமே கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, நமக்கு வந்து ஆதரவுக்கு புரட்சி தலைவி அம்மா இருக்காங்கன்னு. இது வந்து அம்மா அவர்கள் பெண்களுடைய நலனில் அக்கறை வச்சு அவங்க வந்து தலை நிமிர்ந்து வாழணுன்றதுக்காக கொண்டு வந்த திட்டம் இந்த திட்டம். அது இல்லாமல் நலத்திட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க அம்மா, அந்த தங்கத்திட்டத்தை நிறுத்திட்டாங்க. அதே மாதிரி அம்மா அவர்கள் வந்து இந்த கருவுற்ற தாய்மார்கள் பிரசவித்து விட்டு வெளியில் வரும் பொழுது அவங்களுக்கு வந்து அம்மா பெட்டகம், அம்மா பெட்டகம்னு சொல்லி ஒரு 14 வகையான பொருட்களை வச்சு சுகாதாரத்துறையின் மூலமாக கொடுத்தாங்க. அதெல்லாம் நிறுத்திட்டாங்க. அதே மாதிரி இலவசமாக அந்தந்த பகுதியிலேயே என்ன நடந்தாலும் மருத்துவ சிகிச்சை செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்தாங்க. அதையும் நிறுத்திட்டாங்க. அம்மா உணவகம் சிறப்பாக நடக்குதான்னு கேட்டால் எங்கேயுமே கிடையாது. அம்மா கொண்டு வந்த இந்த எல்லா திட்டத்தையுமே நிறுத்திட்டு புது பேரை சூட்டி இவங்களா ஒரு பேரை கண்டுபிடிச்சு அவங்க வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. அம்மா கொண்டு வந்த திட்டம் ஸ்கூட்டி திட்டம். தமிழ்நாட்டில் வந்து இந்திய நாட்டினுடைய பாரத பிரதமர் வந்து தொடங்கி வச்சார் இந்த ஸ்கூட்டி திட்டத்தை. அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்பொழுது கொண்டு வந்த திட்டத்தை அண்ணன் எடப்பாடியார் தலைமையேற்று நடத்தி அவர் முதலமைச்சராக இருக்கும்போது இதை செயல்படுத்தி தொடங்கி வச்ச திட்டம். அதை கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டாங்க. பெண்களுக்கு எது போய் சேரணுமோ சேரணும்னு அம்மா கட்டாயமாக உத்தரவு போட்டு கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாத்தையுமே நிறுத்திட்டாங்க. பெண்கள் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? 1000 ரூபாய் கொடுத்தது கூட எப்போ கொடுத்தாங்க? எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் வந்து தொடர்ந்து வலியுறுத்தினார். இப்போ 2வது கட்டமாக விரிவாக்கம் பண்ணுறேன்னு சொல்லி தான் மேம் இந்த ப்ரோக்ராம் நடத்தியிருக்காங்க. அதாவது இது வந்து விரிவாக்கம் எவ்வளோ பேருக்கு பண்ணியிருக்கிறாங்க? 17 லட்சம் பேருக்கு. 17 லட்சம் பேருக்கு விரிவாக்கம். குடும்பத் தலைவிகள் தமிழ்நாட்டில் இந்த 17 லட்சம் பேர் தான் விடுபட்டு போயிருக்காங்களா? பெண்கள் வாக்கு தான் அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது 17 லட்சம் மட்டும் எல்லாத்தையும் மொத்தமாக விரிவாக்கம் முடிஞ்சு போச்சா? அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த கணக்குன்றது வந்து எந்த அடிப்படையில் அவங்க எடுத்திருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. நான் மேடையில் கூட பார்த்தேன், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து கொடுக்குறாரு. அந்த கொடுக்கக்கூடியதில் வந்து இல்லத்தரசிகள், வறுமையில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் அவங்களுக்கு வாழ்கிறதுக்கு துணையாக இருக்கணும்னு இவங்க தேர்தல் வாக்குறுதியில் சொன்னாங்க. ஆனால் வந்து அதை இவங்களா தானாக முன்வந்து கொடுக்கல. அண்ணன் எடப்பாடியார் வலியுறுத்தியதற்கு பிறகு தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தார். 3 ஆண்டு காலம் பொதுக்கூட்டத்தில், சட்டமன்றத்தில், அறிக்கையில் தொடர்ந்து வலியுறுத்துறதுக்கு பிறகு தான் இந்த 1000 ரூபாயை கூட தகுதி உள்ள பெண்களுக்கு கொடுக்குறோன்னு சொன்னாங்க. அப்போ தகுதி உள்ள பெண்கள்லாம் இவ்வளோ பேர் தான் இருக்காங்களா? இன்றைக்கி 1,30,00,000 பேர் தான். ஏற்கனவே 17, இப்போ ஒரு 17. கிட்டத்தட்ட 1,38,00,000 37 லட்சம் கணக்கு வருது. அவங்க மட்டும்தான் இருக்காங்களா? இல்லை, அது இன்னும் நிறைய பெண்கள் இருக்காங்க. விடுபட்டு போனவங்கன்னு பார்த்தீங்கன்னா மொத்த பெண்கள் கணக்கெடுக்கணும்.
அந்த கணக்கின்படி கொடுக்கல. தேர்தலுக்காக மகளிர் உரிமை தொகை இன்னும் உயரும்னு வேற சொல்லியிருக்காரு மேம் முதல்வர் அவர் எப்படி கொடுக்க போறாருன்னு தெரியாது நமக்கு. தேர்தல் வருதுன்றதுனால இப்படி ஒரு வாக்குறுதிகளை சொல்லி 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 ஏற்கனவே நிதியே இல்லைன்னு நிதியமைச்சர் சொன்னார். பழைய நிதியமைச்சர் எந்த இலவச திட்டங்களுக்கு கொடுக்கறதுக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தில் பணமே இல்லை அப்படின்னு சொன்னவர் நிதியமைச்சர். அவங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய இடம்பெற்ற நிதியமைச்சர் தான் சொன்னார். இப்போ இது எந்த அடிப்படையில் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. அப்படியே கொடுத்தா கூட இவங்க கொடுக்கக்கூடிய பணம் எல்லாத்தையுமே சரி செஞ்சிருமா? இன்றைக்கி இவங்க கொடுக்குற பணத்துக்கு மேலே ஒரு ஆளுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு 15,000 ரூபாய் அந்த வீட்டினுடைய இதர செலவுகளே, மின்சாரம், மளிகை பொருள், காய்கறிகள், மின்சாரம், சொத்து வரி, குடிநீர் வரி, குப்பை வரி, இதெல்லாம் குறைச்சா 1000 ரூபாய்க்கு மேலேயே வருமா? எப்படி மேலே வரும்? அதுக்கு மேலேயே வரும். சொத்து வரியெல்லாம் 3 மடங்கு, மின்சார கட்டணமெல்லாம் எக்கச்சக்கம்மா. இப்போ 2,000 ரூபா வரக்கூடிய மின்சார கட்டணம் 10,000 ரூபா வருது. 10,000 ரூபா இருக்கிற மின்சார கட்டணம் 30,000 ரூபா வருது. நீங்கள் கொடுக்குற பணம் ஒரு சாதாரணமான ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிக்கு இந்த பணம் எப்படி போதுமானது? நீங்கள் 1000 ரூபாயை கொடுத்துட்டு 15,000 ரூபாய்க்கு அவங்களுக்கு செலவு வச்சுருக்கீங்க. 1000 ரூபாயை கொடுத்துட்டு 15,000 ரூபா அவங்க தலையில் சுமத்துறீங்க. சரி, அப்படியே கொடுத்தீங்கன்னா கூட இந்த இலவச திட்டங்கள் வரியை யார் மேலே திணிப்பீங்க? இதை சரி பண்ணுறதுக்கு இந்த மக்கள்கிட்ட தானே திணிக்கணும். இந்த மக்கள்கிட்ட தானே. தேர்தலுக்காக இப்போ சொல்லிட்டீங்க. இந்த உயர்த்தப்பட்ட எல்லா சலுகைகளையுமே இதை யார் மேலே திணிக்கணும்னா மக்கள் மேலே தான் வரி. இலவச திட்டங்களுக்கு பணம் இல்லை, அதனால் இதில் நாங்கள் ஏற்றுறோம், இதில் ஏற்றுறோம் இல்லை, எல்லாத்தையும் மக்கள் தலையில் சுமத்தி தான் வரி போட்டு அதன் மூலம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. அதானே பண்ண முடியும் அவங்க. துணை முதல்வர் உதயநிதி திமுக ஆட்சி தான் பெண்களுக்கான ஆட்சின்னுலாம் சொல்லி பேசியிருக்காரு. இதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இது ஒரு பெரிய வேடிக்கையாக இருக்குது. அதாவது மகிழ்ச்சியாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க பெண்கள்லான்றது இவங்களுடைய வாதம். இப்போ சாதாரணமாக ஒரு மேடை நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா சிரிப்பாங்க, நகைச்சுவை காட்சி வரும்போது சிரிப்பாங்க பெண்கள். அதுக்காக மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னு எடுத்துக்க முடியுமா? நகைச்சுவை காட்சி வரும்போது சிரிக்க தான் செய்வாங்க. அதே மாதிரி அன்னைக்கு மேடையில் பார்த்திங்கன்னா நகைச்சுவை காட்சிகள் தான் நடந்திருக்குது. ஒன்றும் இல்லை, அவர் சத்யராஜ் பேசியிருக்கிறாரு. அவர் பேசின பேச்சு யாருக்காக பேசினது? அவர் சொன்ன கருத்து யாருக்காக சொன்னது? பெண்கள் யோசித்து பார்த்து சிந்திச்சு பார்த்து முடிவு எடுக்கணும்னு சொன்னது எதுக்காக? திமுக ஆட்சி வேண்டான்னு மக்கள் விரும்புகிறாங்கன்றதை மறைமுகமாக சொல்கிறாரு அவர். அதுதான் நான் அடுத்து கேட்கலான்னு இருந்தேன். சரி, என்னன்னா அவரு யாரையும் ஏமாந்துடாதீங்க, யாரையும் பார்த்து ஏமாந்துடாதீங்க, நல்ல சாதனைகள் யார் பண்றாங்களோ அவங்க பக்கம் நில்லுங்கன்னு சொல்லியிருக்காரு. நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அதுக்கு என்ன அர்த்தம்? உங்களுடைய கூற்றுப்படியே இப்போ நம்ம நல்ல சாதனை பண்ணுறவங்களை பாருங்கன்னா, யார் சாதனை பண்ணவங்கன்ற பட்டியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் இன்றைக்கி யாரை கேட்டாலும் ஆளுமை மிக்க தலைவின்னு யாரை சொல்லுவாங்க? புரட்சி தலைவி அம்மாவை தான் சொல்லுவாங்க. பெண்களுக்கான ஆட்சி நடத்துனது யாரை சொல்லுவாங்க? அம்மாவை தான் சொல்லுவாங்க. அம்மாவுக்கு அடுத்து அம்மாவுடைய திட்டங்கள் எதையுமே குறையாமல் பார்த்துக்கிட்டவர் அண்ணன் எடப்பாடியார். அதே மாதிரி 4.5 வருஷ காலம் எதையுமே நிறுத்தலை. எல்லா ஸ்கீமுமே அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அமைதியான முறையில் 4.5 வருஷம் போச்சு. நீங்கள் இப்போ யாரை சொல்கிறார் அவர்? நம்ம அம்மா ஆட்சியை தான், அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியை தான் அவர் சொல்கிறாருன்னு தான் நான் புரிஞ்சிட்டு இருக்கிறேன். நான் புரிதலை தான். சாதனை செய்கிறவங்களுக்கு போடுங்கன்னா என்ன சாதனை இவங்க பண்ணியிருக்கிறாங்கன்னா, அம்மாவுடைய திட்டங்கள் எல்லாம் எடுத்துட்டு அந்த திட்டங்களுக்கே புது பெயர் சூட்டி இவங்க திட்டங்கள்லாம் அறிவிச்சிட்ருக்குறாங்க. அவ்வளவுதான். வேறு ஒன்றும் புதுசாக எதுவுமே இவங்க எதுவும் செய்யலை. புதுசாக எந்த திட்டமும் வரலை. இவங்க பேர் தான் புதுசாக இருக்குது. புதுசாக பேர். அதான் நான் எடப்பாடியார் கூட நிறைய கூட்டங்களில் பேசும்போது சொன்னார், புது பேர் வைக்கிறதுக்கே நோபல் பரிசு கொடுக்கணுன்னா முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தான் கொடுக்கணும்னு சொன்னார். இப்போ 2வது பெண்களுக்கான ஆட்சின்றதை எதை வச்சு சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல. இன்றைக்கி கூட மத்தியானம் தொலைக்காட்சியில் பார்த்திங்கன்னா பாலியல் 13 வயசு பொண்ணை பாலியல் பலாத்காரம் செய்தவரை போக்சோ சட்டத்தில் கைது பண்ணியிருக்கேன். இன்றைக்கி மத்தியான தொலைக்காட்சியில் செய்தி. அதாவது நாட்டில் கிட்டத்தட்ட அது பெருகிக்கிட்டே தான் போகுது. போக்சோ சட்டத்தில் கைது 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 கைதுன்னு வருதுன்னா பெண்கள் இன்றைக்கி பாதுகாப்பாக சிரித்து மகிழ்ச்சியாக இருக்காங்களா? அண்ணா பல்கலைக்கழகத்திலேருந்து எடுத்துக்கோங்க.
அந்த மாணவியிலேருந்து கோயம்புத்தூரில் படிச்சுட்டு இருக்கிற மாணவி வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டு தினந்தோறும் போக்சோ சட்டத்தில் கைதுன்னு வராத செய்திகளே கிடையாது. இதெல்லாம் மறைக்க தான் இவங்க வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வேற வேற பண்றாங்களா? வேற 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 என்ன இருக்க முடியும்? வேற என்ன இருக்க முடியும்? இதை மறைக்கிறதுக்கு தான். நீங்கள் இது வரைக்கும் நான் கேட்குறேன், இன்னைக்கு வந்து முன்னாள் முதலமைச்சர் மறைந்த மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்களுக்கு வந்து பாரத ரத்னா விருது வேணும்னு கேட்குறாங்க. நிதி கொடுக்கல மத்திய சர்க்கார்னு சொல்கிறாங்க. ஆக மத்திய சர்க்காரை ஒன்றிய சர்க்கார்னு சொல்லி எல்லாம் குறை சொல்லி பேசிட்டு எல்லாத்துக்குமே ஓங்கி குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க இந்த பாலியல் பலாத்காரத்துக்கு மட்டுமே யாருமே இது வாயை திறக்கலையே. எப்படி இது வரைக்கும் முதலமைச்சர் ஏதாவது கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரா? இல்லை துணை முதலமைச்சர் உதயநிதி சொல்லியிருக்கிறாரா? இல்லை நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி சொல்லியிருக்காங்களா? இல்லை அங்கே இருக்கக்கூடிய பெண் எம்பிக்கள் சொல்லியிருக்காங்களா? இவ்வளவு பேர் கற்பழிக்கப்பட்டிருக்காங்களே. ஒரு நீட் தேர்வில் இறந்த ஒரு பொண்ணுக்காக இங்கேருந்து வாரி சுருட்டிட்டு போய் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி சரியில்லைன்னு சத்தம் போட்டு கத்தினவங்க, தெருவாக போய் பிரச்சாரம் பண்ணவங்க, இன்னைக்கு இவ்வளவு பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. வயசு வித்தியாசம் இல்லாமல் 6 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் வயசு வித்தியாசமே இல்லாத அளவுக்கு பாலியல் பலாத்காரங்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் கூட. திமுக எம்பி கனிமொழி வந்து முன்னாடி வந்து ரொம்ப அதிகமாக வந்து சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி பேசுவாங்க, நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த மாதிரி சம்பவங்களுக்கு இப்போ வந்து அமைதியாகவே இருக்காங்களே, எப்படி எடுத்துக்கிறது? பேசுனது இல்லை அவங்க. இந்த பாலியல் பலாத்காரத்துக்கு எப்பவுமே அவங்க பேசுனதே கிடையாது. இதை கண்டிக்கிறோம், அப்படி நடந்திருக்கக்கூடாது, அப்படி இதுக்காக இது பெண்களுக்காக குரல் கொடுக்குறவங்க, பெண்கள் ஆட்சி நடக்குதுன்னு சொல்கிறவங்க, இவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்கே, இதுக்கு என்ன பேசிக், என்ன காரணம்? இதை தடுத்து நிறுத்துறதுக்கு தொடர்ந்து இந்த பயம் அந்த அரசாங்கத்து மேலே இல்லையா? இந்த தவறு செய்கிறவனுக்கு அதுக்கெல்லாம் மூல காரணம் என்னென்னா போதை, கஞ்சா புழக்க தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் அதிகமாக போயிடுச்சு. டெய்லி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தான் பல இடங்களில் கஞ்சா பிடிபட்டது, கஞ்சா பிடிச்சிருக்காங்கன்ற அத்தனை செய்திகளையும் தொலைக்காட்சியில் தான் நம்ம பார்க்குறோம். இத்தனை டன் கஞ்சா பிடிபட்டது, இத்தனை டன் கஞ்சாவை பிடிச்சிருக்கிறோன்னு. இதெல்லாம் எப்படி உள்ளே வந்தது? எப்படி வந்தது? உள்ளர வந்துட்டு இந்த கஞ்சா போதையின் பழக்கத்தினால என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் கொலை பண்ணுறான், கொலை நடக்குது. நான் கேட்குறேன், பெண்களுக்கு பாதுகாப்பு, இது பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி அப்படின்னு துணை முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. இதே விருகம்பாக்கத்தில் ஒரு பொதுக்கூட்டம், அந்த பொதுக்கூட்டத்தில் சிறப்பு பேச்சாளர் திருமதி கனிமொழி, அதுக்கு பாதுகாப்புக்கு வந்து நின்ன ஒரு பெண் காவலரை திமுகவை சார்ந்த ஒருத்தர் தகாத முறையில் நடந்துக்கிட்டாருன்ற செய்தியை நம்ம பத்திரிகை வாயிலாக, தொலைக்காட்சி வாயிலாக தான் நம்ம பார்த்தோம். அப்போ பெண்கள் எப்படி சிறப்பான ஆட்சியை, பெண்களுக்கான ஆட்சின்னு எப்படி சொல்ல முடியும்? திமுக கூட்டத்துக்கு கனிமொழிக்கு பாதுகாப்பு கொடுக்க வந்தவர் பெண் காவலருடைய இடுப்பை கிள்ளியிருக்காரு ஒரு திமுகவை சேர்ந்தவர். பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்க முடியும் இந்த ஆட்சியில்? பெண்களுக்கு பாதுகாப்புன்றதே கிடையாது. ஒன்றும் இல்லை, செயினை திருடிட்டு போகிறான், காதை கடிச்சிட்டு கம்மலை திருடிட்டு போகிறான். இந்த தைரியம் எப்படி வந்துச்சு? சட்ட ஒழுங்கு சரியா இல்லை. உண்மை குற்றவாளிகளை இவங்க கண்டுபிடிக்கிறதில்ல. காவலர்கள் மேலேயே வந்து வழக்குகள் வருது. இன்னும் காவலர்கள் மேலேயே இந்த மாதிரி தகாத முறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உயர் அதிகாரி, ஒரு காவல்துறையில் உயர் நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரி மேலேயே வழக்கு இருக்குது. விழுப்புரத்துலேருந்து வரும்பொழுது ஒரு உயர் பெண் அதிகாரி மேலே தவறான முறையில் நடந்துக்கிட்டு தான் வழக்கு இருக்குது. இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது அந்த வழக்கு. ஆக பாதுகாப்பு தர வேண்டியவங்க, சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடியவங்க, பெண்களை தெய்வமாக நினைக்கக்கூடிய நம்முடைய தாய் நாடு, பாரத நாடுன்னு சொல்கிறோம், தாய் நாடுன்னு தான் சொல்கிறோம், தாய் மொழின்னு தான் சொல்கிறோம். அப்படிப்பட்ட தாய்க்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இந்த நாட்டில் இவ்வளவு தூரம் பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கற்பு சூறையாடப்பட்டிருக்கிறது, பாலியல் வழக்கு நிறைய நடந்துகிட்டு இருக்கு, போக்சோவில் கைது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. குறைஞ்ச பாடு இல்லையே, குறையவே இல்லையே இது வரைக்கும். அப்போ இது பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சியா? பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சியா இல்லை அவங்களுக்கு பாதுகாப்பான ஆட்சியா?
ஆமாம். இப்போ வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, அப்புறம் அறிவு திருவிழா, இப்போ வந்து வெல்லும் தமிழ் பெண்கள், இந்த மாதிரி வந்து ப்ரோக்ராம்ஸாக நடத்திட்டு இருக்காங்க. மொத்தமாக என்னதான் சொல்ல வராங்க? ப்ரோக்ராம்ஸ் மட்டுமே நடத்தி நம்ம வந்து வந்து தேர்தலில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணமா? அதாவது இது வந்து ஒரு விளம்பர அரசு. விளம்பரத்துக்காக எல்லாமே விளம்பரம்தான். எது செஞ்சாலுமே ஒரு விளம்பரத்துக்காகவே தான் இந்த இந்த செயல்பாடுகள் எல்லாமே. அது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, வெல்லும் பெண்கள்னு சொல்லி தலைப்பு கொடுத்துட்டு செய்கிறவங்க இது எல்லாருமே வந்து விளம்பரத்துக்கு தான். தேர்தல் வருது இல்லையா, 2026 தேர்தல் வருது. அதனால் எதெல்லாம் வந்து விளம்பரத்துக்கு ஒரு பயனுள்ளதோ அதை தான் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்காங்களே தவிர உண்மையிலேயே இது அந்தந்த பொதுமக்களுக்கு போய் சேர்ற மாதிரி, வாக்களித்த மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு நாள் திருவிழா, ஒரு நாள் திருவிழா, அவ்வளவுதான். குறிப்பாக நடிகர்களை கூப்பிட்டு பண்ணதால வந்து மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துரும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? இல்லை, அது விளம்பரத்துக்கு ஒரு கவர்ச்சியாக இருக்கணும். ஒரு ரொம்ப கவர்ச்சியாக ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி நடத்தி அதன் மூலம் வந்து ஒரு பெரிய கவர்ச்சியான ஒரு மக்கள்கிட்ட கொண்டு போய் காட்டிட்டோம்னா அதன் மூலம் மக்களுக்கு நம்மளை ஈஸியாக கொண்டு போய் நம்மளை சேர்த்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அதான் விஷயம். நெல்லையில் பார்த்தீங்கன்னா வந்து மாணவிகளே வந்து குடிக்கிற மாதிரியான காணொளிகளெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. குறிப்பாக வந்து மாணவர்கள் மத்தியிலையும் இளைஞர்கள் மத்தியிலையும் இந்த போதை பழக்கம்ன்றது வந்து ரொம்ப அதிக அளவில் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லதான் வந்து நான் எடப்பாடி அண்ணன் வந்து நம்முடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் இது வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடியே சட்டசபையில் பேசும்போதே சொன்னார், பள்ளிக்கூடங்களில் தான் இது அதிகமான இந்த போதை நடமாட்டம், இப்போ பள்ளி பிள்ளைகளை சீரழிக்கக்கூடிய விதத்தில் இதெல்லாம் நடமாட்டம் இருக்குது, நீங்கள் கண்காணிக்கணும், தடுத்து நிறுத்தணும்ன்று தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தார். இரும்பு காலம் கொண்டு அடக்கம்லாம் சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க 2.0ன்னு சொன்னாங்க இல்லையா. இதெல்லாம் செஞ்சு நாங்கள் வந்து எடுத்து எல்லாம் சரி பண்ணிவிடுவோம், தடுத்து நிறுத்திடுவோம். இன்றைக்கி நெல்லையில் நடந்த சம்பவம் அப்படியே நமக்கு திடுக்கிட செய்யுது. அதுவும் பெண் பிள்ளைகள் வந்து இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு ஒரே காரணம் போதை தான். இது இன்றைக்கி இந்த அளவுக்கு பள்ளிக்கு தான் முதல்ல கொண்டு போய் சேருது, அதுக்கு பிறகு கல்லூரிக்கு வருது, அதுக்கு பிறகு எல்லா இடங்கள்லையும் சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய போதை கலாச்சாரம். இதை நடவடிக்கை எடுத்திருக்காங்க அந்த பள்ளியில் அந்த படிக்கக்கூடிய பிள்ளைங்கள்ன்றது வேற. இது இப்படியே பரவும்போது ஒரு இடத்துல நடக்கக்கூடிய சம்பவம் அடுத்த இடத்துக்கு பரவும்போது இந்த கல்வியில் வந்து கல்வின்றதே அறிவு தான். அறிவை போதிக்கக்கூடிய இடத்துல போதையை போதிக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஆட்சி இருக்குன்னா எந்த அளவுக்கு? இதை ஆரம்பத்திலிருந்து அண்ணன் எடப்பாடியார் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தார், பள்ளி பிள்ளைகளை சீரழிக்கக்கூடிய போதை, இதை தடுத்து நிறுத்தணும், இதுக்கு தான் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும், அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கையே வீணாக போயிடும், அது எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய விஷயம். தெரிஞ்சு இதெல்லாம் பண்ணுறாங்களா இல்லை வந்துட்டு நடவடிக்கை எடுக்க முடியாத சூழலில் வந்து தள்ளப்படுதா? நடவடிக்கை எடுக்க முடியாத சூழல் எப்படிமா சொல்ல முடியும்? தெரியும் எங்கெங்கே என்னென்ன நடக்குதுன்றது ஒரு அரசாங்கத்துக்கு தெரியாமல் எப்படி இருக்கும்? அதுக்கு தானே அவங்க உளவுத்துறை வச்சுருக்கிறாங்க. உளவுத்துறைன்னு ஒன்று இருக்குது, அவங்க கொடுப்பாங்க குறிப்புகள், அன்னன்னைக்கு கொடுப்பாங்க. காவல்துறை இருக்காங்க, சட்டம் இருக்குது. இவ்வளவு இருக்கும் பொழுது இதை வந்து நீங்கள் வந்து எப்படி தடுத்து நிறுத்துறதுக்கு முயற்சி எடுக்காமல் இருந்தீங்க? இன்றைக்கி பள்ளிக்கூடத்திலேயே போய் பிள்ளைங்க பாட்டில் வச்சு சாப்பிடக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்குன்னா இந்த கலாச்சாரம் எவ்வளோ மோசமாக போயிட்டுருக்குன்றத தயவுசெய்து எனக்கு அந்த போதை தான், பாலியல் பலாத்காரத்துக்கு போதை தான் காரணம், கொலை கொள்ளை திருட்டு இத்தனையும் நடக்கிறதுக்கு போதை தான் காரணம், எல்லாத்துக்கும் போதை தான் காரணம். இந்த போதையை ஒழிக்கிறதுக்கு முதல்ல கஞ்சாவை ஒழிச்சிட்டு அதுக்கு பிறகு இந்த மது பழக்கன்றது வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு பரவுனதுக்கு காரணம் இந்த காவல்துறையினுடைய இந்த கையில் வச்சிருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் வந்து சீரிய முறையில் நடவடிக்கை எடுக்காது தான். நடவடிக்கை எடுக்கணும். இரும்பு கரம் கொண்டு அடக்கணும்னு சொன்னீங்கல்ல, இரும்பு கரம் கொண்டது. ஒரு நீட் தேர்வில் இறந்த பொண்ணுக்காக அன்றைக்கி என்னென்னலாம் நீங்கள் பேசுனீங்க, இன்றைக்கி இவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்குதே, இன்றைக்கி வாயை திறந்துருக்கீங்களா? இவ்வளோ கண்டு காணாமல் இருக்கீங்களே, என்ன அர்த்தம்? நாங்கள் பாலியல் பலாத்காரம் இனிமேல் நடக்கவே நடக்காது தமிழ்நாட்டில், எந்த பெண்ணுக்கும் வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காது அப்படின்னு ஒரு நாளாவது நீங்கள் பேசியிருக்கீங்களா? இல்லை. காரணம் சொல்கிறீங்க, பாதிக்கப்பட்ட பெண் மேலேயே வந்து குற்றம் சொல்கிறாங்க.
பாதிக்கப்பட்ட பெண் அவள் வந்து 5-6 பேரால் துன்புறுத்தப்பட்டிருக்கா. அவள் வந்து துடிதுடிச்சிருக்கிறா. காப்பாற்றுறதுக்கு கூட குரல் கொடுத்து கூட காப்பாற்றுறதுக்கு ஆள் கிடையாது. கூட வந்த பையனை அடித்து சின்ன பண்ணமாக்கி போட்டிருக்கிறாங்க. அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டு கத்தி கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் கழித்து வந்து காவல்துறை வந்து பார்க்குறாங்க. ஆனால் அந்த பொண்ணு மேலேயே குற்றச்சாட்டுன்னா அப்போ என்ன அர்த்தம்? அப்போ தப்பு செஞ்சவனை எப்படி நீங்கள் பிடிப்பீங்க? அப்போ காப்பாற்றுறதுக்கு அரசாங்கம் இருக்குல்ல. பொண்ணு மேலே தானே தப்பு திருப்பிட்டாங்கல்ல. பொண்ணு மேலே தப்புன்றத பெண்ணு மேலேயே குற்றம் சொன்னதுக்கு பிறகு குற்றவாளினா பொண்ணு மேலே தான் தப்பு, நம்ம மேலே தப்பு இல்லை. அப்போ சட்டம் வேறு மாதிரி தானே போகும். நம்ம மேலே இந்த பயம் வந்து குற்றம் செய்கிறவனுக்கு இல்லாத போயிடுச்சு. இந்த அரசாங்கம் காப்பாற்றும் அப்படின்ற அளவுக்கு வந்து அந்த குற்றவாளிகளுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அதனால தான் ரொம்ப சர்வசாதாரணமாக நாடாளுமன்ற உறுப்பினருடைய வீட்டிலையே போய் 80 பவுன் நகை திருடிட்டு போகிறான் ஒருத்தன். முதலமைச்சர் பத்திரிகையில் செய்தி வருது 4 நாளைக்கு முன்னாடி. திருட்டு, கொலை, பாலியல் பலாத்காரம், இந்த 4க்கும் அடிப்படை காரணம் போதை தான். இந்த போதையை ஒழிக்கிறதுக்கு இவங்க தீவிரமாக இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கலைன்னா இந்த மாதிரி சம்பவங்களை தடுத்து நிறுத்த முடியாது. பெண்கள் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? கள்ளச்சாராயம் குடித்து அத்தனை பேர் இறந்தாங்க. அத்தனை பேருடைய பெண்கள்லாம் விதவையாகி நிற்கிறாங்க ரோட்டில். அதுக்கு என்ன காரணம்? கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவத்துக்கு 68 பேர் இறந்தாங்க. 68 பேர் இறந்தாங்கன்னா 68 பேருடைய மனைவிமார்களுடைய கதி என்ன? இன்னைக்கு குழந்தைகளுடைய கதி என்ன? இதெல்லாம் நடந்தது. இது போதை தான். இது வரைக்கும் நீங்கள் வந்து இதையெல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்கு இந்த அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? இல்லை. இவங்க வந்து குற்றம் சொல்கிறது, ஏதாவது சொன்னால் அதுக்கு ஏதாவது இப்படி இந்த மாதிரி ஒரு திட்டத்து மேலே புது பேர் வச்சு ஆடம்பர விழாக்கள் நடத்துறது, நாங்கள் தான் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த விழாவின் மூலமாக சொல்லிட்டு போகிறாங்களே தவிர கீழே அந்த மாதிரி நிலவரம் கிடையாது. பெண்கள் எப்படி இன்றைக்கி மகிழ்ச்சி இருக்கவே முடியாது. பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்களை அனுப்பிச்சிட்டு இந்த தாய்மார்கள்லாம் பிள்ளை வீட்டுக்கு வர்ற வரைக்கும் பயத்தோடு தான் இருக்கிறாங்க. கல்லூரிக்கு அனுப்புகிறவங்க, வேலைக்கு அனுப்பக்கூடிய பெண் பிள்ளைகளை அனுப்பிச்சிட்டு அந்தந்த தாய்மார்கள்லாம் பயத்தோடு தான் இருக்கிறாங்க. சரி, நம்ம பிள்ளை வந்துடும். ஹாஸ்டலில் கொண்டு போய் பெண் பிள்ளையை விட்டால் கூட இப்போ பயம் அவங்களுக்கு. அங்கே ஹாஸ்டலில் எப்படி இருக்கும் நம்ம பொண்ணு? இந்த பயத்திலேயே தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. பெண்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்கலாம் சொல்ல முடியாது. நேற்றுக்கு நீங்கள் விழா நடத்திட்டுருக்கிறீங்க, பெரிய விழா நடத்திட்டுருக்கீங்க, ஆடம்பர விழா. துப்புரவு பணியாளர்களை அவங்க கோரிக்கை கொடுத்தாங்க. மெரினா பீச்சில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியினுடைய சமாதிக்கு முன்னாடி போராட்டம் வந்தாங்க. அவங்க கோரிக்கையை தான் சொன்னாங்க. கைது பண்ணுறதுன்னா ரொம்ப கொடூரமாக கைது பண்ணாங்க. அந்த காட்சியை தொலைக்காட்சியில் பார்த்துட்டு நான்லாம் துடிச்சு போனேன். ஒரு பெண்ணெல்லாம் அந்த டயருக்கு அடியில் போய் விழுறாங்க. நாங்கள் செத்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற நீங்கள் பேச்சை கேளுங்க, முதலமைச்சர் இதில் தலையிடணும் அப்படின்னு கேட்குறாங்க பெண்கள். அவங்க குண்டு கட்டாக தூக்கிட்டு போகிறாங்க. இன்னொரு பொண்ணு குரல் கொடுக்குது. அங்கே வரக்கூடிய பெண்களை எல்லாம் அந்த காவலர்கள் குண்டு கட்டாக ஏதோ ஒரு பேஷண்ட்டை தூக்கிட்டு போகிற மாதிரி தூக்கிட்டு போய் வேனில் போடுறாங்க. நீங்கள் விழா கொண்டாடிட்டுருக்கீங்க. துப்புரவு தொழிலாளர்கள் என்ன வசதி படைத்தவங்களா? ஒரு சாதாரணமாக ஒரு உழைச்சி சாப்பிடக்கூடிய ஒரு உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தக்கூடிய பெண்கள் அவ்வளவு பேர் நேற்றைக்கு தரதரன்னு இழுத்துட்டு போகிற அந்த கொடூரமான காட்சியெல்லாம் பார்த்து நீங்கள் விழா நடத்தலாமா? அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துங்க. அவங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கு முயற்சி எடுங்க. இல்லை முயற்சி எடுப்போன்னாது சொல்லுங்க. அதுக்கு எந்த விதமான முன்னுரிமை வராமல் அவ்வளவு பேர் நேற்று கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே தரதரன்னு இழுத்துட்டு போகிறதும், அவங்கள அது ஒரு ஆர்ப்பாட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டாங்கன்றதுக்காக அவ்வளோ கொடூரமாக நடந்துக்குவாங்க. காவல்துறை நடந்துக்கிட்ட விதம் ரொம்ப மோசமான விதம். அவ்வளோ மோசமாக நீங்கள் விழா நடத்துகிறீங்க. பெண்கள்லாம் அழுதுகிட்டு சாப விட்டுட்டு இந்த மாதிரி எங்களை இவ்வளோ கொடுமைப்படுத்துறீங்களே, எங்கள் கோரிக்கையை கேட்க மாட்டேன்றீங்க குரல் கொடுத்துட்டு போகிறவங்கள அழ விட்டுட்டு கதற விட்டுட்டு நீங்கள் எங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. பெண்கள்லாம் எப்படியா மகிழ்ச்சியாக இருக்காங்க? கடைசியாக வந்து நிறைவா இல்லை நடுவுலையான்னு தெரியல, இந்த
அச்சம் அச்சமில்லை பாட்டெல்லாம் போட்டாங்க. அச்சம் அச்சமில்லை ஏதோ விடுதலை அப்போ வந்து நம்ம பெண்கள் வந்து ரொம்ப சுதந்திரமா இருந்த மாதிரிலாம் போட்டாங்க. அவ்வளோ இதுவா மோசமான இதுலயா இருக்காங்க? இல்ல வந்து முன்னேற்றமே அடையாத அளவுக்கா நம்ம தமிழ்நாடு இருக்கு? அது பெண்கள் வந்து முன்னேற்றம் அடையிறதுக்கு இன்னைக்கு நிறைய அரசாங்கம் வந்து அவங்களுக்கு முட்டுக்கட்டில் தான் நடந்துட்டு இருக்குது. ஸோ அம்மாவுடைய முதலமைச்சராக இருந்தாங்க, ஆனால் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தாங்க. அப்போ இருந்த சுதந்திரம் இப்போ இல்லை பெண்களுக்கு. அன்னைக்கு வந்து பெண்கள் எல்லாருமே தலை நிமிர்ந்து நடக்கணும்னு அம்மா அவர்கள் ஒவ்வொன்றையும் பார்த்து 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 தான் சலுகைகளை அறிவித்தாங்க. சும்மா ஏதோ நம்ம அறிவிக்கலை, ஒவ்வொன்றையும் யோசித்து சிந்தித்து பார்த்து தான் பண்ணாங்க. இன்றைக்கி அது மாதிரி இருக்கா? இன்றைக்கி இருக்கா? இல்லை, எதுவுமே இல்லை. முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு தமிழ்நாடுன்னு எப்படி சொல்லுவீங்க? அதாவது முதலிடம் முதலிடம் முதலிடம்னு சொல்கிறீங்க. முதலிடம் தான். பாலியல் பலாத்காரத்தில் முதலிடம், கஞ்சாவில் முதலிடம், கொலையில் முதலிடம், கொள்ளையில் முதலிடம், திருட்டில் முதலிடம். அதில் தான் முதலிடத்தில் தமிழ்நாடு இருக்குது. எதில் முதலிடத்தில் இருக்கிறீங்க? நீங்கள் விளம்பரப்படுத்துறதுல நீங்கள் முதலிடம். உங்க செய்யாததை செஞ்சதாக சொல்லிட்டு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறதுல நீங்கள் முதலிடத்தில் இருக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி முதலிடம்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கொலையில் முதலிடம், கொள்ளையில் முதலிடம், திருட்டில் முதலிடம், பாலியல் பலாத்காரத்தில் முதலிடம், பெண்களை இழிவுபடுத்துறதில் முதலிடம். ஓசி பஸ்ன்னு சொல்லி ஒரு அமைச்சரே கேலி பண்ணார் பெண்களை. ஒரு அமைச்சரே ஒரு திட்டம் மக்கள் வந்து ஞாபகம் வச்சுருப்பாங்களா மேம்? கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருப்பாங்க. எந்த நேரத்தில் அவங்க தங்களுடைய வெளிப்படுத்தணுமோ அந்த நேரத்தில் தான் வெளிப்படுத்துவாங்க. தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் கிடையாது. அவங்களுக்கு தெரியும் நாடாளுமன்ற தேர்தல்லாம் எப்படி வாக்களிக்கணும், சட்டமன்ற தேர்தல்லாம் எப்படி வாக்களிக்கணும் அவங்களுக்கு தெளிவாக தெரியும். தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு காலமாக தேர்தலை பார்த்து நல்ல நல்ல முடிவுகளை தமிழ்நாட்டில் அவங்க அமைச்சு அந்த முடிவின் மூலமாக ஒரு நல்ல அரசாங்கங்களெல்லாம் கொண்டு வந்தவங்க தானே தமிழ்நாட்டு மக்கள். அவங்களுக்கு தெரியும். ஒரு திட்டத்தை அறிவிச்சிட்டு அந்த திட்டத்தின் மூலம் பெண்களுக்கு இலவச பயணம்னு சொல்லிட்டார் முதலமைச்சர். இலவசமாக பஸ்ஸு கொடுத்தீங்க பெண்களுக்கு பயணம் பண்ணுறதுக்கு. ஆனால் ஏறி உட்கார்ந்தவுடனே பெண்களை பார்த்துட்டு ஓசி பஸ்ஸில் போகிறீங்கன்னு கிண்டல் பண்ணுற ஒரு அமைச்சர். பெண்கள் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்களா பெண்கள்லாம்? முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்களா? இல்லை. மகளிர் விடியல் பயணம்னு போட்டு பஸ்ஸு போகுது, நிறுத்த மாட்டாங்க. ஆண்கள் தான் உட்காந்து போகிறாங்க அதில். மகளிர் விடியல் பயணம்னு பஸ்ஸு போகுது, ஆனால் அந்த பஸ்ஸுக்குள்ளே ஆண்கள் உட்காந்துருக்காங்க. பெண்கள் இருக்கக்கூடிய இடத்துல நிறுத்துறதில்ல. கல்லூரியில் படிக்கக்கூடிய பிள்ளைங்கள் இருக்கிற இடத்துல கும்பல் கும்பலாக நிற்கிறாங்க, பஸ்ஸு நிற்க மாட்டேங்குது. அந்த சூழ்நிலையில தான். எதுக்குன்னா இன்றைக்கி பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அப்படின்னு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் மாறி மாறி வந்து இந்த நாடு பெண்கள் விஷயத்தில் முன்னேறி இருக்கிறது. எங்கள் ஆட்சி காலத்தில் எதுவுமே இல்லை. அம்மாவுடைய எல்லாருமே இந்த பாலியல் பலாத்காரம் நடந்த சம்பவங்களுக்கு பிறகு எந்த பெண்ணை கேட்டாலும் சொல்கிற ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? அம்மா இருந்தால் இப்படி நடக்குமா? அம்மா இருந்தால் இப்படி நடக்குமா? அம்மா இருந்திருந்தாங்கன்னா நடக்கிறதே வேற. எவனாக இருந்தாலும் சுட்டு பொசுக்கிருப்பாங்க அம்மா. இதை தான் எல்லா பெண்களுமே சொல்கிறாங்க. எந்த பெண்ணை இந்த மாதிரி பாலியல் பலாத்காரம்லாம் நடந்திருக்கு, இந்த மாதிரி நடக்குதே தமிழ்நாட்டில், பெண்கள் அவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்களேன்னு சொன்னாலே அடுத்த வார்த்தை அவங்க சொல்கிற வார்த்தை அம்மா இருந்தால் அப்படி நடக்குமா? ஆக அந்த அளவுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தவங்க அம்மா. பெண்களுக்கு வளர்ச்சியில் அக்கறை எடுத்துக்கிட்டவங்க அம்மா. எந்த சூழ்நிலையிலையும் பெண்களை வந்து தலை நிமிர்ந்து நிற்கணும்னு நினச்சவங்க அம்மா. பெண்கள் யாருக்குமே தலை வணங்கக்கூடாது, நிமிர்ந்து தான் இருக்கணும், சொந்த காலில் நிற்கணும், எல்லாரும் சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு சொன்னவங்க அம்மா. அது எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்குமே யாரும் அம்மா இருந்தால் அப்படி இருக்காது, அம்மா இருந்தால் அப்படி இருக்காது. இதை தானே இன்னைக்கு வரைக்கும் பேசுகிறாங்க. அண்ணன் எடப்பாடியார் அதே தான். அம்மா எந்த நிலையில் இருந்தாங்களோ அதே நிலையில் தான் 4.5 வருஷம் ஆட்சி நடத்துகிறாரு. இன்றைக்கி அதெல்லாம் உங்களால் முடியலைன்னு உங்களை விட்டு கைவிட்டு போயிடுச்சு. சட்ட ஒழுங்கை காப்பாற்ற முடியலை, இந்த மாதிரி குற்றங்களை தடுக்க முடியலை, குற்றவாளிகளுக்கு தண்டனைகள் கொடுக்க முடியலை.
இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் வந்து இன்றைக்கி மகளிரை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து நடந்துகிட்ருக்குது. இவங்க விழா நடத்தி போர்வை போத்துறாங்க. கீழெல்லாம் குற்றவாளிகள், குற்றங்கள், தடுக்க முடியாத சம்பவங்கள். ஆனால் அந்த விளம்பர விழாக்கள் நடத்தி போர்வையால் மூடுறாங்க. குற்றமெல்லாம் வெளியில் தெரியாத அளவுக்கு போர்வையால் மூடுறாங்க, அவ்வளவுதான். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மேம். அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.